ஹாய் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜீவன், இது YuthiTech. இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் ஆர்ட் எப்படி பண்ணுறன்ற பற்றி தான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லி தர போகிறேன். கூடுதலான டைம் எடுக்கும், அதால் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டே இருக்கையிலாது. வீடியோவை ஒரு தரத்துக்கு 2 தரம் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நான் என்னென்ன செய்கிறேன்றது உங்களுக்கு விளங்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்கு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறதுக்கு இந்த பிக்சர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நீங்கள் ரெசுலேஷனை 72 குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் இந்த படத்தோட ரெசுலேஷனை 72 குறைச்சிருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நம்ம தேய்க்கும் போது நல்ல அந்த ஃபீல் கொடுக்கும். தேய்க்கக்கூடிய ரெசுலேஷன் கூடிய படத்தில் தேய்ச்சா அவ்வளோ விளங்காது. அப்போ ரெசுலேஷனை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு ஒரு எம்டி லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை கலருக்கு மாற்றிடுங்க. கலருக்கு மாற்றிட்டு ப்ரஷ்டில் போயிட்டு கொஞ்சம் நம்ம இருக்கிற கலருகளை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கொள்ளும். அப்போ அந்த நம்ம டிஜிட்டல் ஆர்ட் பண்ணும்போது அது நேச்சுரலாக இருக்கும். கொஞ்சம் ஒப்பாசிட்டியை கூட்டி வச்சுக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் அந்த கலர் கொடுத்துட்டு நம்ம அந்த தேய்க்கும் போது அந்த ஒரு நல்லா ஆர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபீல் கொடுக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு விருப்பமான மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு இடத்துக்கும் நம்ம வடிவாக கலர் அடிச்சிட்டா ஆர்ட் பண்ணும்போது ஒரு ஆர்ட் லுக் கொண்டு கொடுக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நான் ஓவராலாக அந்த கலரை மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு லேயர் நம்ம எக்ஸ்ட்ரா காப்பி பண்ணிவிட்டு அந்த மேல் 2 லேயரையும் கலர் கொடுத்த லேயரையும் அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடுவோம். கண்ட்ரோலோட E கொடுத்தீங்கன்னு சொன்னால் மெர்ஜ் ஆயிரும். ஒரிஜினல் லேயரை எடிட் பண்ணி வச்சுட்டு மேலே உள்ள லேயரை மட்டும் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுவோம். இப்போ இதுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. ஃபில்டரில் போயிட்டு ஷார்ப்பனில் போயிட்டு பாருங்கள், அன்ஷார்ப் மாஸ்க்னு இருக்குது, இது கொடுக்கணும். இது ஒரு கணக்குக்கு தான் கொடுக்கணும், கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்ம தேய்க்கிறதுக்கு அந்த ஆட் பண்ணக்கூடிய ஃபீல் கொடுக்கும் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு நான் இதில் பாருங்கள் 116 அமௌண்ட் 116 கொடுத்துருக்கேன். அது இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வர பிக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்தளவு இப்போ உங்களுக்கு விசுவலில் பார்க்க விளங்கும் தானே, இந்த மாதிரியான ஒரு லுக்கில் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை மாற்றி கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக மோஸ்ட் டூல் அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரென்த்தை ஒரு 60 அப்படி வைக்கலாம். வச்சுட்டு இதில் சைஸ் ஒரு உங்களுக்கு இதில் தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டி வரும். கீழே ஹார்ட்னஸ் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி. ஓகே, ஒரு 26 27 அந்த மாதிரி வைங்க. கூட ஃபெதர் ஆகிற மாதிரி வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. கூட இழுக்கக்கூடாது, லைட்டாக தான் தேய்க்கணும். இல்லாட்டி ப்ரெஷ்ஷை கணக்காக சின்னதாக்கி பெருசாக்கி இப்படி தேய்ச்சி கொள்ளுங்க. கூட இழுத்து ஆட்டிங்கன்னு சொன்னால் இழுபட்டமாகி போயிடும். அப்படி ஆகாமல் கணக்காக அந்த இப்படி அந்த என்ன ஷேப்பில் தெரியுதோ அதே ஷேப்பில் தான் நீங்கள் இதை அந்த மஸ்டூலால் தேய்க்கணும். அது இருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தேய்க்கணும். அப்போ தான் அதோட வடிவம் அப்படியே வரும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்தால் நல்லா வரும். ஒன்றையும் கணக்காக அது இருக்கிற ஷேப்புக்கே நீங்கள் தேய்ச்சி எடுக்கணும், இல்லாட்டி வித்தியாசப்பட்டுரும் படம்.
இப்போ வந்து இந்த நம்ம ஹேர் பாருங்கள், இதில் கிளம்பி இருக்குது ஹேர், அதுக்கு எப்படி கலர் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து இந்த லொக்குன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணால் வந்து இந்த நம்ம ஹேரில் கலர் பண்ணும்போது வெளியில் வந்து அந்த கலர் அப்ளை ஆகாது, தனி அந்த முடியில் மட்டும்தான், அந்த லேயரில் மட்டும்தான் அப்ளை ஆகும். நம்ம இப்போ கலரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓவர்லேயில் விடுவோம். விட்டுட்டு வந்து இது கலர் அடிக்கும். பாருங்கள், வெளியே போகாத அந்த தனி கலரில் மட்டும்தான் அது அப்ளை ஆகும். நம்ம முடிக்கி அந்த மாதிரி கலர் பண்ணது பிறகு இந்த மாதிரி அதை அப்படியே இழுத்து தேய்ச்சோம்னு சொன்னால் நம்ம வந்துடுமா. எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லாத காரணம் டைம் எடுக்கும். இப்போ ஓரளவு கலர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டோச் டூலில் எடுத்து இதை ஹைலைட்டில் வச்சுட்டு இதை கொஞ்சம் லைட் பண்ணி விடுவோம். பேர்ன் டூலையும் எடுத்து ஷடோவில் வச்சுட்டு முன்னுக்கு முடிய. இப்போ இதில் இன்னொரு கொப்பி ஒன்று எடுத்து, இந்த லேயரில் இன்னொரு கொப்பி ஒன்று எடுத்துட்டு அதை அப்படியே விவிட் ஓவர்லேக்கு மாற்றுவோம். மாற்றிட்டு அதை கொஞ்சம் குறைச்சி விட்டோம்னு சொன்னால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலாக வேலை முடிஞ்சு பின்னுக்கு பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுத்தோம்னு சொன்னால் சரி. ஓகே, இப்போ இப்படி ஒரு எம்டி பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணி இந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரஷ் இதில் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு டிசைனில் இப்போ இதெல்லாம் சேர்த்து மர்ஜ் பண்ணிவிட்டு வேறு ஒரு இதை மேட்ச் பண்ணிவிட்டு அதை நம்ம கேமரா ரோ ஃபில்டரில் போய் இன்னும் கொஞ்சம் கலர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி செய்யணுன்றதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கூட அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.